திரும்ப திரும்ப சொல்கிறேன், அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. இழிவான விமர்சனம் பண்ணீங்கன்னா, உங்கள பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி எங்களுக்கு தெரியாது. எங்கள பொறுத்த வரைக்கும் அவர் முதல்வர். நாளைக்கே அனிதா ராதாகிருஷ்ணன் முதல்வர் ஆனார்னா, முதல்வர் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் பேசுவோம். கண்டபடிலாம் பேச முடியாது. அப்போ விஜய் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர். அதற்குரிய அந்த முதல்வர் பதவிக்குரிய மரியாதையை குடுக்கணும். என்னமோ உங்க வீட்டு வேலைக்காரன், உங்க வீட்டு வேலைக்காரனே சிஎம் ஆனாலும் சிஎம் தான் பேசணும் நீங்க. என்னமோ உங்க வீட்ல வேலை செஞ்சவங்க உங்களால என்ன இவங்கலாம் மன்னர் பரம்பரை. இவங்களா பார்த்து போட்ட பிச்சை அப்படி சொல்லுவாங்கல்ல, நாங்க போட்ட பிச்சை அது மாரி பேசிட்டு இருக்கிறாங்க. கடன் வாங்கியிருக்கீங்க, என்ன செலவழிச்சீங்க? நிலக்கரி வாங்கினதுல இந்த பிரச்சனை இருக்குது. மின்சாரம் வாங்கினதுல இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இவ்வளோ கூடுதலாக உட்பட்டிருக்குது. கான்ட்ராக்ட் லேபர்ஸ் எடுத்ததில் பல சிக்கல் இருக்குது. இந்த மாதிரி அடுக்கடுக்காக அடுக்கும்போது அதுக்கு பதில் வந்தது திமுகலேருந்து. பதில் வந்துச்சா? அது எப்படி வரும்? முன்னாடி இருந்த செந்தில் பாலாஜி வந்துட்டு ஒரு 1 ஹவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அவரும் ஒழுங்காக பதில் சொல்லல. அப்போது இந்த விவகாரங்கள்லாம் தோண்டி எடுக்கப்பட்டு விசாரணை அமைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் இது பழிவாங்கும் நடவடிக்கையா? ஒவ்வொரு தடவையும் இப்படியே சொல்லிக்கிறீங்களான்னு கேட்குறேன். அதிமுக ஆட்சியில் நடந்த திமுக ஆட்சியில் வந்து எடுத்தால் பழிவாங்க நடவடிக்கை, திமுக ஆட்சி நடந்த அதிமுக எடுத்தால் பழிவாங்க நடவடிக்கைன்னா என்ன கதை? அப்போ உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன பைத்தியக்காரங்களா? லஞ்சம் வாங்கணும்னு விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி வாங்கணும்னு விட மாட்டேன்னா ஆனால் திமுக மட்டுமா? ப்ராக்கெட்டில் திமுக மட்டும் போடணுமா? என்ன கணக்கு இது? நீங்கள் தானே சொன்னீங்க 2017 இதுவரை இவர்கள் பார்ட்டி ஃபண்டு அது இதுன்னு அடித்து வச்ச விஷயம் எல்லாம் வெளியே வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க சட்டசபையில். அப்புறம் என்ன அது? நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் நான் என்கிட்டேருந்து வரல, தாவேகா தொண்டர்கள்ட்டேருந்தே வருது. ஆமாம், ஜென்ரலாக எல்லார்கிட்டேருந்து வருது. அப்போ பொதுமக்கள்கிட்டேருந்து வரும்பொழுது கேள்வி கேட்குறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு இவங்க தயங்குறாங்க. ஒரு அச்சம் வருது. திரும்ப திரும்ப இவர்களை எதுக்கு சேர்க்கணுன்ற கேள்வி வருது. நீங்கள் சாதாரண ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு வராரு, சேர்த்துக்கிறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு கோவம் வந்தால் என்ன வேணால் பேசுவார் அவர், ஆதவர்ஜுனா. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சேகர் பாபு பேர் கட்டு போனதே இப்படி தான். இவர் கோவம் வந்தால் எனக்கு என்ன, அதாவது நேற்றைய விஷயங்கள் 2 விஷயம் பல நல்ல விஷயங்களை பின்னாடி தள்ளும். 1 இந்த விஜயபாஸ்கர்களை சேர்த்தது, 2 ஆதவர்ஜுனோடைய பேச்சு. அப்போ அந்த பேச்சு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் காவல்துறையை வைத்து கொண்டு கொலை செய்தீர்களே அப்படின்னா, காவல்துறை பொதுவானது. ஒரு அமைச்சராக இருக்கிறவர் வழக்கு சிபிஐ விசாரணையில் இருக்குது, நீதிமன்ற உத்தரவு கண்காணிப்பு கீழே இருக்கிற வழக்கில் அது சப்ஜுடிஸ்னுவாங்க. வழக்கு விசாரணையில் இருக்கும்பொழுது அதை பற்றி பேசுகிறதுன்றது பேசக்கூடாது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உட்கார்ந்துருக்க வேலையில் வந்த மிகப்பெரிய செய்தி, மிகப்பெரிய எம்எல்ஏ அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியிலேயே வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய ஜாமீன் மனு கேட்டிருந்தார், அது தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. ஜட்ஜும் நல்ல சில விஷயங்களை எடுத்து கூறியிருக்கார். அதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருக்கு. அங்கே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், தொண்டர்கள் புலி சூழ அதான் சார் இந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படியோ கட்டுப்படுத்தி காவல்துறையினர் அவரை வந்து அவங்களுடைய வண்டியிலே வச்சு கைது செய்ய, கருத்துரிமையை நசுக்கும் செயல். ஆமாம், எப்படி பார்க்குறீங்க இந்த கைது? முதல் கைதா அது? தாவேகா ஆட்சிக்கு வந்து திமுகவின் முதல் கைது. திமுக அண்ணாச்சி பெரிய ஆள், தூத்துக்குடியில் 7 தடவை எம்எல்ஏ இருந்தவர், அதிமுகலையும் இருந்தார், இப்போ திமுகலையும் வந்தவர். ஆனால் அண்ணாச்சி அதுக்கேற்ற, அதாவது வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் இல்லை. ஆமாம், இவர்களை திமுகவை பொறுத்த வரைக்கும் தோற்றுதை இவங்க பொதுவாகவே இவங்க டிஎன்ஏல அது ஊர்னது. அடுத்தவங்கள எகத்தாளமாக ஏளனமாக இழிவாக பேசுகிறதுன்றது இவர்களுக்கு கைவந்த கலை. அதை அவர்களே பேசி அவர்களே ரசிச்சுக்குவாங்க. அடுத்தவன் இதை வெறுப்பாக பார்க்குறானே, இது வந்து நமக்கு பிரச்சனை வருமே, நம்மளை ஓரந்தள்ளி வைப்பானலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசி அவங்களே ரசிச்சிக்கின்னு அவங்களே கை தட்டிக்கின்னு அது பொதுமக்கள் கருத்துன்ற மாதிரியும் கொண்டு போயிடுவாங்க. அதில் முக்கியமானது இவர்கள் தோற்றா அதிமுக ஜெயிக்கும், அதிமுக தோற்றால் இவர்கள் ஜெயிப்பார்கள். வெளியில் மான் கராத்தே போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே கை கோத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த தடவை தான் அது நடக்காமல் போயிடுச்சு. நடக்காமல் போச்சுன்றதை விட இவனுங்களாம் யார் இவனுங்களாம் அப்படின்ற இடத்துல இருந்த ஆட்கள் இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சி உக்காந்துட்டாங்க. அப்படியே கனவு மாதிரி இருக்குது அவங்களுக்கு. இப்போ வரைக்கும் அதை கிளி பார்த்துக்கிறாங்க. நம்ம தான் அதை தாண்டி தலைவரே தோத்துட்டார். வேற திரும்ப சொல்லாதீங்க சார், பாவம் அப்படின்றீங்க. அது ஒரு துன்பியல் சம்பவம். இதையே திருப்பி சொன்னால் குத்தி காட்டுற மாதிரி இருக்கு. அதான் தலைவரே தோத்துட்டாருன்னு. அப்போ நடவடிக்கை என்ன எடுத்தீங்க?
தலைவர் தோற்றத்துக்கு. அதுதான் அவர் கமிட்டிலாம் போட்டு இப்போ தானே எல்லாரையும் இது பண்ணியிருக்கோம், மறுசீரமைப்பு எல்லாம் பண்ணுறதுக்கு இப்போ தானே பண்ணியிருக்கோம். கையில் அடிபட்டுச்சு, சரி இப்படி கிழிச்சிருக்கு. சரி. அது இப்போ கொஞ்சம் டிஞ்சர் கிஞ்சரை வச்சு ஆழம் பெருசாக இருக்குன்னா தையல் போடணும். இதுக்கு போய் ஸ்கேன் எடு, எம்ஆர்ஐ எடு, எக்ஸ்ரே எடுன்னா ஏன் கிழிச்சது, எப்படி கிழிச்சது, காயம் இன்னும் இருந்து என்ன ஆக போகுது, என்ன ஆகும், ஏன் கிழிச்சது எப்படி கிழிச்சலாம் வேற, கிழிச்ச காயத்துக்கு மருந்து போகிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லை. கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு, கைப்புண்ணுக்கு எக்ஸ்ரே எதுக்கு, எம்ஆர்ஐ எதுக்கு, எம்ஆர்ஐ எதுக்கு, போட்டு உக்காந்துட்டு பார்த்து பாருங்களா பாருங்க பண்ணி வாப்பா. நீங்கள் வந்து சொல்கிறதுனால தான் ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் போயிட்டு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. கல்யாண வீடுகளை பிரச்சார மேடையாக மாற்றியது திமுக காரங்க தான். அது ஏன் காரணம்னா 60களில் 70களில் வேறு எக்ஸ்போஷர் கிடையாது. இங்கே பேசினா தான் ரிப்போர்ட்டருங்க வந்து எழுதின்னு குறிச்சிக்கின்னு கல்யாண மேடையில் போயிட்டு ஹிட்லருக்கு ஆணையிடுகிறேன், ரஷ்யாவை எச்சரிக்கிறேன், இதுதான் மணிவனெல்லாம் கிண்டல் பண்ணி எடுத்துருப்பாப்புல. ஏதாவது அமெரிக்காவை எச்சரிக்கிறேன், ரஷ்யாவிற்கு எச்சரி மாமா இதுக்கு எதுக்கு மாமா அமெரிக்கா இடைத்தேர்தல் மாமா, நீ சுமார் மாப்பிள்ள இப்படி எதாவது பேசி வைக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதில் கூடுதலாக பாப்புலர் நெருடா என்ன சொன்னார், அவர் சிகாகோவில் வாழ்ந்த அந்த அறிஞர் என்ன சொன்னார் அப்படிலாம் பேசணும். ஐயோ பயங்கரம், அப்படி வந்தவர் தான் வைக்க வரலாம், பயங்கரமாக பேசுகிறாங்க. அப்படி இல்லை, அந்த காலகட்டத்தில் சுயமரியாதை திருமணங்களும் பண்ணாங்க, அதனால அங்கேயும் போய் சில பேர் வந்து அதுக்கு தான் சுயமரியாதை திருமணம். அவன் பாவம் பண்ணிட்டு சாப்பிடாம காலைல டிஃபன்லாம் சாப்பிடாம கல்யாணம் பண்ணிக்கிற ஜவுரில் டிஃபன் கிஃபன்லாம் வேணுன்ட்டு வந்து உட்காந்துருப்பான். அவங்க பேசி பேசி அவனுக்கு அப்படியே இந்த என்ன படம் வந்து இதற்காக தான் ஆசைப்பட்டா பாலகுமாரால் ஆன மாதிரி யார கதைலாம் பேசுன்ற என்ன விட்டு இவர்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு பண்ண காலம் உண்டு. இன்றைக்கி அதெல்லாம் தேவையே இல்லை. மிஸ்டர் திமுக தலைவர் வந்து அவருடைய வீட்டில் உட்காந்துன்னு ஒரு அவர்கிட்ட ஆப்பிள் ஃபோன் தானே இருக்கும், ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் கூட பரவாயில்ல, ஐஃபோன் ஐபேட் தான் இல்லை அது இது சொல்கிறேன், ஆமாம் செட் பண்ணி முன்னாடி உட்காந்துன்னு எச்சரிக்கிறேன் சார். அதெல்லாம் பழக்கம் தானே சார், நமக்கு போதை ஒழிப்புக்கெல்லாம் நம்ம வந்து பேசியிருக்கோம். போதையின் பாதை பக்கம் செல்லாதீர்கள் இளைஞர்களே, அதெல்லாம் அவருக்கு தெரியும் எல்லாம் அப்படி இப்படி இந்த மாதிரிலாம் பேசி ட்விட்டரில் போட்டாருன்னா அதை எடுத்து பார்த்துக்க போகிறாங்க. அதை விட்டுட்டு எதுக்கு கல்யாண வீட்டில் அந்த பொண்ணு அவன் வைத்தியத்தில் கொட்டிக்கணும்ல, அங்கே போய் நின்றுன்னு அந்த பையனுக்கு அப்பா கல்யாணம் திமுகக்காரு பையன் ஜென்சி, அவன் எங்கேப்பான்னு பார்த்துக்குங்க. சரி நைனா சொல்கிறாரு அப்படின்னு ஒத்துக்கிறாப்புல, கல்யாணம் நடக்குது. அந்த பொண்ணுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை, அதுக்கு என்னன்னே தெரியாது. 3 மாதத்தில் கலைந்து விடும் அப்படின்றாப்புல. ஐயோ அந்த பொண்ணு கேட்குது, ஏங்க என்னங்க 3 மாதத்தில் கலைஞ்சிரும்ன்றாரு, 6 மாதத்தில் முறிந்து விடும் அப்படின்னு. ஏங்க இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், கலைஞ்சிரும் முறிஞ்சிரும்னு ஏய் அவர் வந்து ஆட்சியை சொல்கிறார். ஓ ஆட்சியை சொல்கிறாரா, அமங்கலமாக இருக்குதுங்க, அதான் பக்குன்னுக்குது எனக்கு அப்படின்னு. அப்போது கல்யாண வீட்டில் போயிட்டு காலகட்டத்தெல்லாம் உருவாகிறதுக்கே 1 வருஷம் தாண்டி நீ கவலைப்படாத, 3 மாதத்தில் முறிஞ்சிடணும்னா அபாஷன் ஆகிடுமா அப்படின்ற மாதிரி பயம்லாம் வரும்ல. அந்த குழந்தைங்க பாவம் பயப்படுதுங்க. அதுக்கு வேறு அரசியல் வேறு தெரியாதா, என்னடா முறிஞ்சிரும் கலைஞ்சிரும் அப்படி இப்படின்றாருன்னு. அப்போ இந்த மாதிரி போயிட்டு அது ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒப்பாரி கழகம்னு. அப்போ இந்த மாதிரிலாம் பேசும்பொழுது இவர்கள் வாய் தடித்து இவர்களுக்கு என்ன பேசுன்னு தெரியாமல் பழைய ஸ்டைல்லையே முதல்வர்ன்றதை மறந்துடுறாங்க. ஏய் ஓய் நாய சார், அவங்களுக்கு முதல்வரே இவர் தானே சார், யாரு ஸ்டாலின் அவர்கள் தானே. அது ஏதாவது கல்லூரி கட்டினா அதுக்கு முதல்வர் ஆக்கலாம், அது கூட ஏதாவது வேணும். இல்லை அந்த எண்ணம் தான், அவர் முதலமைச்சர்ன்றதே இவர் தான் இன்னும் முதலமைச்சராக இருக்கான்றது அந்த இது என்ன இருக்குது. ரெண்டாவது இவங்களும் சொல்கிறாங்கல்ல, இந்த திட்டம்லாம் இருக்கிற வரைக்கும் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் எங்கள் ஆட்சி தான் தொடர்ந்து, எங்கள் ஆட்சி தான் தொடர்ந்து, சட்டசபையில் எதிரில் இருக்கிறவங்களும் எங்கால் தான் அப்படியே ஒரு அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சார் இவர் எது பார்த்தாலும் எங்களுதுன்றார் சார். துணி கடையில் துணி இருக்குதுன்னா என் துணி தான் இதெல்லாம், நான் தான் விற்க சொல்லிக்கிறேன்றார் சார். ஹோட்டலில் சொல்கிற மாதிரி வாங்க அப்படியே பேசிக்கிட்டே போகலாம், நான் கூட அப்படி தான் சார் இருந்தேன் அப்படின்ற மாதிரி. சார் ஹோட்டலுக்கு போனால் எல்லா டிஃபன் நான் தான் செஞ்சது, காலைல வந்து நான் தான் செஞ்சு வச்சேன், நான் தான் விற்க சொல்லிக்கிறேன், இப்போ நான் தான் ஆர்டர் பண்ணிக்கிறேன்றார் சார். எல்லாமே நான் தான்றார் சார். ஒரு மாதிரியாக என்னன்னு தெரில சார், இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆகிட்டாப்புல அப்படி. அப்போது இந்த மாதிரி நினைத்தேன் வந்தாயா விஜய் படம் நினைக்கிறேன், காஃபி சாப்பிட்டீங்களாண்ணா டிஃபன் சாப்பிட்டீங்களாண்ணான்ற மாதிரி எங்கே போனாலும் கல்யாணத்தில் முடிஞ்சிடும், அவ்வளோதான் கலைஞ்சிரும் முடிஞ்சிடும். அப்போது இந்த மாதிரி பேசும்போது இந்த நாதாரி ஆட்சியில் யார் ஆராசா, இந்த நாய் ஆட்சியில் யார் ராஜாஜி, இந்த இடத்துல இந்த நாதாரி அதை கூட ராஜாஜி காமராஜர் தான் இருக்காங்க. ஆமாம், கலைஞர் அண்ணாவெல்லாம் சொல்லலை, ஸ்டாலினை சொல்லவே தெரியல. இப்படிப்பட்ட முதல்வர்கள் இருந்தாங்கன்னா ராஜாஜி காமராஜர் மட்டும்தான். அப்போ நீங்கள் இவங்களெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ரைட்டு.
அப்புறம் அவர் இந்த நாய் ஆட்சியில் ஸோ இவர் நம்ம தாமா அன்பரசன் இந்த நாய்ங்கள்லாம் நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம். இந்த நாயோட ஆட்சியில் ம். இப்படி தான் பேசுனார். என்கிட்ட இருக்கு வீடியோ. ம், ம். இதில் என்னம்ல ஏம்ல அப்படின்ட்டு அவர் இஷ்டத்துக்கு போயிட்டார். என்ன பேசினாருன்னு தெரில, நம்ம பார்க்கல. அப்போ அது உடனே புகார் கொடுக்கப்பட்டு தைரியமாக சந்திக்க வேண்டியதானே, என்னுடைய கருத்தை நான் வைத்தேன் என்ன அப்படின்னு சந்திக்க வேண்டியதானே. போய் முன்ஜாமீன் கேட்குறாரு. ஜட்ஜிகிட்ட போலீஸ் சொல்லுது கரெக்டான இது தான் இவங்க வைக்கிற வாதம், ஏதாவது டிஃபேமேஷன் கேஸ் தான் போடணும், இது காக்னிசன்ட் அஃபென்ஸும் கிடையாது, அதனால் கைது நடவடிக்கை கூடாது அப்படின்னு வைக்கிறாங்க. ஜட்ஜி ஏற்றுக்கல. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் பேசின பேச்சு கொஞ்சம் விட்டுருந்தா அது ஒரு பெரிய மோதலாக மாறியிருப்போம், அதனால தான் நாங்கள் நடவடிக்கை கேட்குறோம் அப்படின்னு. ரைட்டு. அவரும் ஜட்ஜும் ஏன்னா 7 தடவை எம்எல்ஏ இருந்திருக்கீங்க, அமைச்சராக இருந்திருக்கீங்க, எப்படி பேசணும் என்ன எல்லாரும் தான் நடிகை 50 வருஷமாக திரைத்துறையிலேருந்து வந்தவங்க தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் என்ன அப்படி பேசுகிறீங்க, அது ஏற்றுக்க முடியாது, இதுக்கு நான் முன்ஜாமீன் கொடுக்க முடியாது. அவர் அங்கே சொல்லி ஒரு கரெக்டாக ஒரு 45-50 நிமிஷத்தில் இங்கே அரெஸ்ட்டுன்னொன்னே நான் வர முடியாது, வக்கீல் இல்லாமல் வர முடியாது. அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப சாமர்த்தியக்கார போல், அப்படியே அண்ணாச்சி வாங்க அண்ணாச்சி இப்படிலாம் பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு பண்ணால் வெளில என் காரில் வரேன். அது இந்த சேனல்லையே அவரை காரில் கூட செல்ல அனுமதிக்காமல் ஒரு நிலை, இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். சட்டப்படி அவர் கைது செய்யப்பட்டால் யாராக இருந்தாலும் ஜீப்பில், ஜெயலலிதா எதில் ஏறி போனாங்க, ஜிப்சி ஜீப்பில் தானே ஏறி போனாங்க. கலைஞருக்கு மட்டும் மரியாதை கொடுத்து டெப்டி கமிஷனர் வண்டி அம்பாசிடர் காரில் ஏற்றிட்டு போனாங்க. அதனால் ஆனால் காவல்துறை வாகனம் தானே அது, உங்கள் வாகனத்தில் எப்படி வர விடுவோம், நீங்கள் ரைட்டில் திருப்பல அப்படின்ட்டா நேராக போய் ஸ்ட்ரெயிட்டாக அறிவாளத்து கொடுப்பல பார்த்துக்கலாம்ல அப்படின்னா என்ன ஆகுறது, சேஸ் பண்ணி தான் பிடிக்கணும் அமெரிக்கா ஸ்டைலில். அதனால் அதுக்கு நடுவில் ரோடு ஏதோ பிளாக் பண்ண ஏதோ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு தெரில. டேக் டைவர்ஷன் போயிட்டாங்கன்னா பார்த்துக்கல அப்படின்னு. அதனால் கொண்டு போய் எஸ்பி ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஓடுறாங்க சார், ஆனால் கைது பண்ணோன்னா பின்னாடியே எல்லாரும் அப்படியே மறிக்கிறாங்க. உட்காரலாமா, பேட்டி ஆளுக்கு ஆயிடும் போலக்குதே, உட்காரலாமா வேணாமா அப்படின்ட்டு. பழந்தொண்டர் ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, எதுக்கும் உதவாமல் அவருக்கு ஒரு துண்டை மட்டும் போட்டு ஏதாவது கொடுத்தா வாங்கி பொற்கிலாம் வாங்குவார் பாருங்க. பழைய தொண்டர் எல்லா காலத்துலேயுமே கொடி பிடிச்சி அவர் உக்காந்துட்டார் முதல்ல. மற்றவங்களாம் யோசிக்கிறான், ஒருத்தன் முட்டிக்கால் போட்டு நிற்கிறான், என்னடா பண்ணுறது, உக்காரலாமா வேணாமா. சில பேருக்கு மூட்டு பிரச்சனை, உக்காந்துட்டா எந்திரிக்க முடியாது. ஆனால் எந்திரிங்கண்ணா, ஐயோ நினைக்கிறேன் ஏன் முடியலையா, மூட்டு பிரச்சனையா, சேர் போட்டு வேணா உட்காந்து போராட்டம் நடத்திட்டோமா அப்படின்னு. அப்புறம் பார்த்தாங்க, சரி ரொம்ப நேரம் தராது, நம்ம வேறு சுகர் மாத்திரை வேறு போட்டுக்கிறோம், போய் லஞ்சுக்கு போகணும் அப்படின்ட்டு நகர் போராடுவோம் வழி விடுவோம் வழி விட்டாங்க, கூப்பிட்டு போயிட்டாங்க. அது ஒன்றும் ஒரு மேட்டர்லாம் கிடையாது. இது ஒரு சாதாரண அரெஸ்ட் தான், இது ஒன்றும் எதுவும் பெருசாக பண்ணிட போகிறது இல்லை, வந்துட தான் போகிறாரு. இருந்தாலும் இதுக்கு நாளைக்கெல்லாம் பாருங்க, சிறை சென்ற மீண்ட தியாகியே சொல்லனா தியாகங்களை செய்து இன்றைய தினம் கழக ஆட்சியில் 400 சில்லற நாள் இருந்தால் தான் சார் தியாகி பட்டெல்லாம் தருவாங்க. அதெல்லாம் இவங்களை பற்றி தான் ஷோ அன்னைக்கே எழுதிட்டார். எதிர்கட்சி தம்பிக்கும் அப்படி வருவாப்புல ஷோ வாங்க அப்படின்னாரு. இவர் சுள்ளிராஜன் வருவாப்புல, ஷோ தான் கவுன்சிலர் இப்படி தான் உட்காந்துருப்பார். சொல்லுங்கள் நான் வணங்கண்ணே அப்படின்னு. சொல்லுங்கள் அண்ணன், தம்பி பிரச்சனைண்ணே, தம்பினால ஒரு பிரச்சனை, இந்த தம்பிகளாலேயே பிரச்சனை தான் எப்போவுமே அப்படின்னு. யார், கலைஞர் இவங்களெல்லாம் குறிப்பிட்டு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அண்ணா, நமக்கும் எதிர்கட்சி தம்பிக்கும் சண்டை ஆகிடுச்சு, சரி உங்கள் தம்பியை பற்றி சொல்லுங்கண்ணா. தம்பி நம்ம கட்சியில் ஒரு பெரிய தியாகினை, இப்போ நம்ம பல்வேறு போராட்டங்களை கலந்துக்கிட்டு காலையில் கைதாகி சொல்லனா துன்பங்களை அனுபவித்து மாலையில் விடுதலான உங்கள் தம்பியின் தியாக கதையை கேட்கும் பொழுது என் நெஞ்சே உருகுகிறது. இப்படிப்பட்ட தியாகிகள் தான் நம் கட்சிக்கு தேவை. போட்டு உடைச்சிட்டாரா அன்னைக்கே. சரி என்ன பண்ண தம்பி சொல்லுங்கன்னொன்னா, நான் ஒன்றும் இல்லை, நமக்கும் எதிர்கட்சி தம்பிக்கும் ஒரு சின்ன தகராறு, அதில் நம்ம தம்பி கத்தியத்து லைட்டாக வயிற்றுல கீட்டாப்புல, குடல் வெளியில் வந்துச்சு, அதுக்கு போய் தம்பியை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. நியாயப்படி வெளியில் வந்த குடலை அல்லவா உள்ளே வைத்திருக்க வேண்டும். சரி நான் பார்க்கிறேன், அதற்கு சில வகையில் செலவு அண்ணா அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் நான் போயிட்டு வாங்க அப்படின்னு அழகாக ஒரு பெரிய மேட்ரை சின்னதாக அந்த தங்கப்பதக்கத்தில் சீனா வச்சுருப்பாப்புல. அதனால் அந்த மாதிரி காலையில் கைதாகி சொல்லனா துன்பங்களை அனுபவித்து மாலை இனிலாம் சொல்கிறேன் 15 நாள் ரிமாண்டுக்கு மண்ணா செத்துருவாங்க.
ம். ஏசி இருக்காதுல்ல, ஏசி இருக்காது, தரையில் படுப்பு, அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதனால் இனி யாரும் போராட்டம், அதான் சொல்கிறேனே, வழிவிடுவோம் பலிவிடுவோம், ஒழிக ஒழிக, வழிவிடுறா வழிவிடுவோம் வழிவிடுவோம். அமைச்சர் பார்க்குறாரா? நம்ம கோஷம் குத்தது பார்த்தாருல, நல்லா பார்த்தாரு, ரைட்டு. அப்புறம் அவரே போய் நெருக்கிட்டாங்க, ஏய் தள்ளும்ல அப்படின்ட்டு அப்புறம் போய் வண்டியில் ஏறி போயிட்டார், அவரே போய் ஏறி போயிட்டார். அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. இழிவான விமர்சனம் பண்ணீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி எங்களுக்கு தெரியாது, எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் முதல்வர். நாளைக்கே அனிதா ராதாகிருஷ்ணன் முதல்வர் ஆனார்னா, முதல்வர் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் பேசுவோம், கண்டபடியெல்லாம் பேச முடியாது. அப்போ விஜய் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர். அதற்குரிய அந்த முதல்வர் பதவிக்குரிய மரியாதையை கொடுக்கணும். என்னமோ உங்கள் வீட்டு வேலைக்காரன், உங்கள் வீட்டு வேலைக்காரனே சிஎம் ஆனாலும் சிஎம் தான் பேசணும். நீங்கள் என்னமோ உங்கள் வீட்டில் வேலை செஞ்சவங்க உங்களால் என்ன, இவங்களாம் மன்னர் பரம்பரை, இவங்களாம் பார்த்து போட்ட பிச்சை அப்படி சொல்லுவாங்களே, நாங்கள் போட்ட பிச்சை, அது மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அடுத்து இதே மாதிரி இருக்கக்கூடியவர் ஏவா வேலு, அவரும் அதிமுகலேருந்து திமுகவுக்கு போனவர் தான். இப்போ திமுகவுடைய கொறடாவாக இருக்கக்கூடியவர். லஞ்ச ஒழிப்பு சோதனை நடந்துச்சு. இப்போ அவருக்குமே வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க வர சொல்லி. அவர் இன்னைக்கு வர முடியாது, உடல்நிலை கோளாறு, திங்கள் அந்த மாதிரி வந்து வரேன்னு சொல்லி. வர முடியாது என்று சொல்லவில்லை, திருத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாதத்தை, வர இயலவில்லை என்று சொல்லி. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வர இயலவில்லை. இஷ்டத்துக்கு பேசக்கூடாது, வார்த்தையில் பல அர்த்தம் இருக்குது தமிழில். வர முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம்? வர முடியாது இல்லை சார், வர முடியாது, வர இயலவில்லை, வர இயலாது, இயலவில்லை, சரி முடியல. அதனால் திங்கள் கிழமை விட்டால் வரேன், சரி அவங்க ரைட் ஓகே அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்குவாங்க. அதனால் வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்கள் நீண்டுக்கிட்டே இருக்குது. இல்லை இது அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டியிருக்கா, இல்லை சட்ட ரீதியாக தான் இதை அணுகுறாங்களா தாவேக்காவும், இல்லை அவங்களுக்கும் ஏதாவது ஒரு கணக்குகள் இருக்கு? ஏன்னா இப்போ அடுத்து செந்தில் பாலாஜியும் வந்து தேடுறாங்கன்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் இருக்குது. இது எல்லாமே சட்டமன்றத்தில் நடந்ததற்கான ஒரு பழிவாங்கல்னு சொல்லி இந்த டீம் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறது? ஏன்னா இது எல்லாருமே இதை வந்து ஒரு அரசியல் ரீதியான பழிவாங்கலாக தானே ஜென்ரலாக பார்ப்பாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது அதிமுக திமுகனா அப்படி இருக்கும் இல்லையா? அப்புறம் எப்படி எடுத்துக்கலாம், என்ன துறை ரீதியாக என்ன தப்பு பண்ணாலும் சொல்லிட்டு கம்னு இருந்துடலாமா? எப்படி கணக்கு? சேனல்களும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல் இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? பழிவாங்கலாக அது எவ்வளோ பார்க்கிறீர்களா? பின்ன பழிவாங்கல்னு என்ன அர்த்தம்? ஒரு மின்துறையில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது, இவ்வளோ முறைகேடு நடந்திருக்குது, இவ்வளோ நஷ்டம் நடந்திருக்குது, இவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடனை வந்து எதுக்கு செலவழிச்சிங்க? கடன் வாங்கியிருக்கீங்க, என்ன செலவழிச்சிங்க? நிலக்கரி வாங்கினதில் இந்த பிரச்சனை இருக்குது, மின்சாரம் வாங்கினதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ கூடுதலாக உட்பட்டுருக்குது, கான்ட்ராக்ட் லேபர்ஸ் எடுத்ததில் பல சிக்கல் இருக்குது. இந்த மாதிரி அடுக்கடுக்காக அடுக்கும் போது அதுக்கு பதில் வந்து இது திமுகலேருந்து பதில் வந்துச்சா? அது எப்படி வரும்? முன்னாடி இருந்த செந்தில் பாலாஜி வந்துட்டு ஒரு 1 hour ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, அவரும் ஒழுங்காக பதில் சொல்லலை. அப்போது இந்த விவகாரங்கள்லாம் தோண்டி எடுக்கப்பட்டு விசாரணை அமைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் இது பழிவாங்க நடவடிக்கையா? ஒவ்வொரு தடவையும் இப்படியே சொல்லிக்கிறீங்களான்னு கேட்குறேன். அதிமுக ஆட்சியில் நடந்த திமுக ஆட்சியில் வந்து எடுத்தால் பழிவாங்க நடவடிக்கை, திமுக ஆட்சி நடந்த அதிமுக எடுத்தால் பழிவாங்க நடவடிக்கை, என்ன கதை? அப்போ உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன பைத்தியக்காரங்களா? இவர்கள் வந்து என்னென்னா மாமன் மச்சான் வர மாதிரி மாற்றி மாற்றி ஆட்சிக்கு வருவாங்க, மான் கராத்தை போடுவாங்க, நடவடிக்கைன்னுவாங்க, ஒன்றும் இருக்காது, அப்படியே போயிடும். இந்த ஆட்சி வந்தோன்னே இவங்க எதிர்பார்க்காத 2 பேர் இல்லாத 3வது ஒருத்தர் வந்திருக்காங்க. அதில் இந்த நடவடிக்கைகள் அவர்கள் துறையை வெள்ளை அறிக்கை மற்ற விஷயங்கள் எடுத்து பண்ணும் பொழுது என்னென்ன நடவடிக்கை இருக்குதோ அவர் சொல்கிறாரு, லஞ்சம் வாங்க விட மாட்டேன், லஞ்சம் வாங்கினவனை விட மாட்டேன், இதுக்கு முன் வாங்கினவனை விட மாட்டேன், சில பேரை மட்டும் கட்சியில் சேர்த்துக்குவேன் அப்படின்றாப்புல. அப்போ அது வேறு தட்டி சன்னமொழி அதுதான் சொன்னாங்க, லஞ்சம் வாங்கினாலும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு அறப்போர் இயக்கம் போட்டிருக்காங்க. நான் மனசில் நினச்சிக்கினேன், லஞ்சம் இதற்கு முன் வாங்கியவர்களே விட மாட்டேன், அவர்களை அரவணைத்து கட்சிக்குள்ளே சேர்த்து. என்னங்க கதை? நேற்றுலாம் அந்த எம்எல்ஏக்கள் பேர விவகாரம் இந்த இவர்களை சேர்த்ததுனால பின்னாடி போயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும், அப்படி என்ன அவசியம் வந்தது? தாவேக்காக ஜனங்க வாக்களிச்சிட்டாங்க. அப்பொழுக்கற்ற அந்த தொண்டர்கள் கட்சியை பல அவமானங்களுக்கிடையே பல இழிவுகளுக்கிடையே நம்பிக்கை வச்சு ஆட்சிக்கு வரும் நம்பிக்கை வச்சு நின்னாங்க, ஜெயிச்சிட்டாங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதை கூட்டணி கட்சிகள் கொடுத்துட்டாங்க, ஆட்சியில் உட்காந்துட்டீங்க, நம்பிக்கைக்கு வரும் தீர்மானத்தில் ஜெயிச்சிட்டிங்க, 6 மாதத்துக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் எதுக்கு இவங்க? சரி, இவங்களெலாம் நீங்கள்
சாதாரண எம்எல்ஏக்களை சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு அப்பட்டமாக இருக்கிற ஆளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன, நீங்கள் யார்? தூய சக்தி நீங்கள் எப்படி சொல்லிக்க முடியும்? இன்னொன்று இவர்களை கொண்டு வந்து சேர்க்கறதுனால லோக்கலில் தாவேகாக்காரங்க எப்படி தலையெடுக்க முடியும்? அவங்க எப்படி அரசியல் பண்ண முடியும்? இப்போவே கூப்பா கிருஷ்ணன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. பர்வேஸ் பேர் போடுறதில்ல, அது இதுன்னு பல இது. திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷை கண்டுக்கிறதே இல்லையா? அப்போ நீங்கள் என்ன இது? இன்னொரு பக்கம் பல மாவட்டம் இப்போ ஒரு புதுக்கோட்டை, இனிமேல் எங்கள் அண்ணன் பேர் தான் மேலே வரும், இனிமேல் எங்கள் அண்ணன் தான் இப்போவே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இது மாதிரி ஒவ்வொருத்தர் கரூர் விஜயபாஸ்கர் இப்போ இவங்க தானே ஆதிக்கத்தில் இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண இப்போ சேர்த்து விட்டு நீங்களே உங்கள் கட்சியை உங்கள் கேடர்களை நேர்மைன்னு சொல்லிக்கிட்டு நேர்மையாக இருக்கிறவர்களை அழிக்கிற வேலையை பண்ணுறீங்க. 2 விஷயமா இருக்குது சார். இது சேர்க்கிறவும் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் இது உங்கள் மேலே இருக்கிற வழக்குகளும் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு நாங்கள் வந்து எதுவுமே வந்து எதுக்குங்க அப்படின்னு அவசியம்னு கேட்குறேன். இவங்க மேலே இவ்வளோ வழக்கு இருக்குது, ஏன் சேர்க்குறீங்கன்னா இல்லை நாங்கள் சேர்க்குறோம், வழக்கு வந்து அப்படி இருக்குன்னா இது லஞ்சம் வாங்கணும்னு விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி வாங்கணுன்னு விட மாட்டேன்னா ஆனால் திமுக மட்டுமா, ப்ராக்கெட்டில் திமுக மட்டும் போகணுமா? என்ன கணக்கு இது? நீங்கள் தானே சொன்னீங்க 2017 இதுவரை இவர்கள் பார்ட்டி ஃபண்டு அது இதுன்னு அடித்து வச்ச விஷயம் எல்லாம் வெளியே வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க சட்டசபையில். அப்புறம் என்ன அது? நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் நான் என்கிட்டேருந்து வரல, தாவேகா தொண்டர்கள்ட்டேருந்தே வருது. ஆமாம், ஜென்ரலாக எல்லார்கிட்டேருந்து வருது. அப்போ பொதுமக்கள்கிட்டேருந்து வரும்பொழுது கேள்வி கேட்குறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு இவங்க தயங்குறாங்க. ஒரு அச்சம் வருது. திரும்ப இவர்களை எதுக்கு சேர்க்கணுன்ற கேள்வி வருது. நீங்கள் சாதாரண ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு வராரு, சேர்த்துக்கிறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, இதுக்கு முன்னாடி வந்த 4 பேர் ஒன்றும் எந்த பிரச்சனை கேள்வியும் இல்லை, அவங்க வரல. பெரிய செங்கோட்டையன் அவர்கள் இருந்தப்போ கூட எந்த கேள்வியும் கிடையாது. செங்கோட்டையன் விஜய்லாம் ஜெயிப்பாரா அப்படின்னு நினைக்கிற பீரியட்ல அந்த நேரத்தில் அடுத்து இப்போ வந்த 4 பேர் மேலே எந்த கேள்வி வந்து இல்லை. இவர்களை ஏன் அப்படி என்ன அவசியம் வந்ததுன்னு கேட்குறேன். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? புஷி ஆனந்துக்கு இதில் உடன்பாடு இருக்கா? அதான் கேள்வி. நேற்றுலாம் நீங்கள் பாருங்கள், அந்த கூட்டத்தில் யார் ரொம்ப துள்ளலும் உற்சாகமாக இருப்பான்னு பாருங்கள். வழக்கமான உற்சாகத்தை தாண்டிய உற்சாகம், பேச்சில் ஒரு வேகம். வழக்கமாக .25 பேசுகிறவர் நேற்று 2.0 பேசுகிறார் செங்கோட்டையன். அவர் கோவம் வந்தால் என்ன வேணால் பேசுவார் அவர், ஆதவர்ஜுனா. நான் திரும்ப சொல்கிறேன், சேகர் பாபு பேர் கட்டு போனதே இப்படி தான். இவர் கோவம் வந்தால் எனக்கு என்ன, அதாவது நேற்றைய விஷயங்கள் 2 விஷயம் பல நல்ல விஷயங்களை பின்னாடி தள்ளுது. 1 இந்த விஜயபாஸ்கர்களை சேர்த்தது, 2 ஆதவர்ஜுனோடைய பேச்சு. அப்போ அந்த பேச்சு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் காவல்துறையை வைத்து கொண்டு கொலை செய்தீர்களே அப்படின்னா, காவல்துறை பொதுவானது. ஒரு அமைச்சராக இருக்கிறவர் வழக்கு சிபிஐ விசாரணையில் இருக்குது, நீதிமன்ற உத்தரவு கண்காணிப்பு கீழே இருக்கிற வழக்கில் அது சப்ஜுடிஸ்னு வாங்க, வழக்கு விசாரணையில் இருக்கும்பொழுது அதை பற்றி பேசுகிறதுன்றது பேசக்கூடாது. அப்போ ஒரு மாநில அமைச்சரே இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்றது உச்சநீதிமன்றத்தை நாடுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். ஆமாம், உச்சநீதிமன்றம் கண்டெம்ட் எடுத்துச்சுன்னா இவர் மன்னிப்பு கேட்டாகும். தேவையா இதுன்னு கேட்குறேன். இல்லை, அந்த தொடர்ந்து இது பலமுறை அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதே இந்த மாதிரியான ஸ்பீச் அவர் தொடர்ந்து தீர்க்கப்பட வேண்டிய ஒரு கணக்கு இருக்குன்றார். அப்போது இவர்களுக்குள்ள பழி வாங்குற எண்ணம் இருக்குது, அதனால தான் பழி வாங்குறாங்கன்னு கொண்டு போவாங்க. பழி வாங்குற எண்ணம் இருந்தால் கூட அதை நீங்கள் வெளியில் எப்படி காமிச்சிக்க முடியும்? இப்போ ஒவ்வொரு வார்த்தையும் இப்படி தான் பேசுறது. சிடி நிர்மல்குமார் இவர் விலகிடணும், எடப்பாடி அரசியல் விட்டு போயிடணும், ஸ்டாலின் அரசியல் விட்டு போயிடணும், அதை பற்றி உங்களுக்கு என்னங்க, அந்த கட்சி பிரச்சனை அவங்க பார்த்துக்கிறாங்க. அப்படிலாம் பேசக்கூடாது. அந்த கட்சி விவகாரம், உள்கட்சி விவகாரம். நீங்கள் ஆள் பிடிக்கிறதே பெரிய தப்பாக பேசிகிட்டு இருக்குது. அதிமுகவை தொடர்ந்து நீங்கள் வேலையை பண்ணுறீங்கன்னு, அதுவும் வாரந்தோறும் சனிக்கிழமை அந்த வேலையை பண்ணுறீங்கன்றது அவங்களுக்கும் சனிக்கிழமைக்கு ஏதோ ஒரு இது லிங்க் இருக்குது. அப்போ இது கட்டு இல்லாமல் போகிறாங்களோ அப்படின்றது. உங்களை இந்த கவர்மெண்ட்டு ஓகே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் இல்லை சரி, அறப்போர் வந்து உங்களை அவ்வளோ தூரம் பேசிட்டு அறப்போர்ட்டு நல்ல பேர் வாங்குறது பெரிய விஷயம். நீங்கள் நேற்று சேர்த்துனா அறப்போர் கண்டிச்சு இது பண்ணுறாங்க. இன்னும் 2-3 விவகாரங்கள்லாம் அப்படி போய்கிட்டுருக்கு. அப்போ இது எல்லாம் கண்டிக்கணுமா? சிங்கப்பெண்ணுன்றீங்க. நேற்று ஒரு இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பொண்ணை காதலிக்க மறுத்தாருன்னு அந்த பொண்ணை வீடு பூந்து 20 பேர் கொண்ட கும்பல், கஞ்சா கும்பல் அடிக்குது. அந்த அம்மா விடிய சிங்கப்பெண்ணுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் ரீச் ஆகும். எந்த இடத்துல? சிவகங்கைக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த அம்மா வந்து காலையில் ஃபோன் லைன் வாங்கி பேசுகிறாங்க. சிங்கப்பெண் வந்து பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்கன்றாங்க. ஸ்டேஷனில் கண்டுக்கவே இல்லை. அங்கேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறாங்க. இந்த தகவல் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் இன்னும் தாக்குதல் ஜாஸ்தியாகுது. அப்புறம் என்ன சிங்கப்பெண்ணு? நான் திரும்ப ஒன்று சொல்கிறேன், விஜய் மட்டும் நல்லவராக இருந்தால் போதாது, அமைச்சர்கள் நல்லவர்களாக இருந்தால் போதும். அதிகாரிகளை சாட்டையை சுழற்றி
நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் அதை பண்ணலன்னா இதே தான். நீ யூனிஃபார்ம் மாற்றிட்டா மனநிலை மாறிடுமா? அதே சிங்கப்பெண் இன்னும் கொஞ்ச நாள் எங்கேயாவது சிங்கப்பெண் ஏதாவது துட்டுக்கிட்ட வாங்கி மாட்டினா அதுவும் எடுத்து போட்டுருவானுங்க. அப்போ நீங்கள் எந்த பணிக்காக வந்திருக்கீங்க, என்ன இது வந்திருக்கீங்கன்றத கண்காணிக்கிற வேலையை பண்ணணும். 2, 3 இடங்கள்ல இது புகாராக வந்துச்சு. திருச்சியில் ஒரு பெண்ணு சிங்கப்பெண் இதுக்கு நான் ஒரு நாள் பூரா ட்ரை பண்ணேன். கண்டுக்கவே இல்லை, இதாகல. லாஸ்ட்டில் இங்கே வந்து நான் புகார் கொடுக்குறேன்னு ஒரு அம்மா பேட்டி கொடுத்தாங்க. இன்ஸ்பெக்டரே மிரட்டினாரு. சிங்கப்பெண்ணுக்கு ஃபோன் பண்ணால் எனக்கு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்துலேயும் நீங்கள் வந்து நீங்கள் எதுக்கு கொண்டு வந்தீங்க சிங்கப்பெண்? உடனடியாக களத்தில் இறங்கி அப்போ உடனடியாக சிங்கப்பெண் படை அங்கே போய் அந்த 20 ரவுடிகளை பிடிச்சி கொண்டு போய் லோக்கல் ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும். ஆனால் நீங்கள் போய் லோக்கல் ஸ்டேஷனில் புகார் கொடுங்கன்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு? அப்போ இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இவர்கள் நினைக்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதிகாரிகள் தயாராக இல்லை. அதிகாரிகள் சால்ஜாப் சொல்லுவாங்க. இப்போ உணவு அமைச்சர் போகிறாரு, இன்னும் அதே தானா சார்? பார்த்துறோம் சார், இது அதுதான். எப்போ பண்ணுவீங்க சார்? 2, 3 நாளில் பண்ணிடுறேன் சார். ஏன்டா 5 வருஷமாக பண்ணாதவன் 3 நாளில் பண்ணுவானா? இவரும் நம்புறாரு. அப்படியா, சரி சரி பார்த்து இது பண்ணுங்க. இது என்ன மிஷின்? நீங்கள் இதுவே இப்படி அழுக்காக இருந்தால் எப்படி? இல்லை சார் பார்த்துட்றேன். அவன் 2 பேர் சீனியர் ஒரு ஜூனியர் பிடிச்சி தள்ளி விட்றானுங்க. இந்த ஊர் தான் சார்ன்றாங்க. அவன் சின்ன பையனாகலாம். எவ்வளோ நாள் ஆகுது டியூட்டிக்கு வந்து? 10 வருஷம் இருக்குமான்னு இவரே சொல்லிக்கிறாரு. அவன்றான். அப்புறம் அப்படி போகிறாரு. அப்பாடா அப்படின்னு இவ்வளோ தான். இப்போ நம்ம இந்த இன்ஸ்பெக்ஷன் வந்த வாத்தியார் நம்ம கிளாஸ் ரூமுக்கு வராரு வச்சுக்கிங்க, ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் அவர் கேட்டு பேசி அப்படி வெளியே போகிற வரைக்கும் நமக்கு பக்குன்னு இருக்கும். வெளியில் போனோன்னா அப்பாடா முடிஞ்சுதுடா, வெள்ளை அடித்து அதை ஓட்டி பேப்பரை ஓட்டி அதை ஓட்டி எழுதி போட்டெல்லாம் அப்பாடா முடிஞ்சிச்சிடா தொல்லை அப்படின்னு. அந்த மாதிரி மினிஸ்டருடைய ரிவ்யூ வந்து அப்படியா இருக்கும்? அப்போ நீங்கள் என்ன அதிகாரிங்க ஏமாத்துறது தெரியாதா? வெள்ள பாதிப்பு அன்றைக்கி தான் அந்த ஷீட்டை தூக்கின்னு வருவோம். சார் இதான் இதான் ஆறு சார், இதான் கரை சார், காணமே அதான் சார் அது மேலே தண்ணி போயின்னுக்குது சார், இங்கே தான் ஹட்டு இருந்தது, ஹட்டா காணமையா சார், அது மேலே தான் தண்ணி போய்கிட்டு இருக்குது, அந்த ஜனங்க இப்போ தான் சார் மீட்டோம். இப்படியே கதை சொல்லுவாங்க சார். அப்படியே நீங்களும் பார்த்துட்டு சீரியஸாக பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் சார், வீடியோ எடுத்துன்னுக்குது. ஓ அப்படியா, உடனே அவரும் அப்படியா, இது என்னது, இது என்ன ஆறு வந்து நேராக தான் ஓடுமா, ஆறு கடலை நோக்கி செல்லுமா? ஆமாம் சார் அதுதான் இயற்கை. ஓ சரி சரி சரி. அமைச்சர் ஆய்வு இப்போ வரப்போதான் நின்னோம். இப்படி போய்க்குது மேகம், செம்ம வெப்ப நமக்குலாம். திருப்பின்னு வரும்போது செம்ம மிளகு தான். என்ன ஆக போதும்? அப்போது இந்த மாதிரி விவகாரங்களை இப்போ இவர் முதலமைச்சர் உட்காந்து ஆய்வு பண்ணுறாரு, சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு, பண்ணுறாரு. அமைச்சர்களும் நினைக்கிறாங்க. ஆனால் கீழே இருக்கிறவங்க அப்போ நேற்று கூட ஒரு அம்மா அறநிலையத்துறையில் டெபுட்டி ஜாயின்ட் கமிஷனர்னு நினைக்கிறேன், 1 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கி மாட்டிக்குது. என்ன மாற்றம் வந்துச்சு சொல்லுங்கள்? ஆட்சி மாறி இருக்குது, காட்சி மாறி இருக்குது. அதுவும் ஒரு துடிப்பான அமைச்சர் அவ்வளோ தூரம் பண்ணியும் 1 லட்ச ரூபா லஞ்சம் வாங்குற அளவுக்கு தைரியம் இன்றைக்கும் இருக்குல்ல. இதுதான் பிரச்சனை. அப்போது லஞ்ச ஒழிப்பு துறையிலேருந்து எல்லாவற்றையும் கடுமையாக முடுக்கி விட்டு என்ன பண்ணுறீங்க, எங்கே பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க பிடிக்கணும். லஞ்ச ஒழிப்புத்துறை போய் கீழே இருக்கிற அதிகாரிகளை மட்டும் பிடிக்கிறதுனால மேலே கீழே எல்லாத்தையும் சேர்த்து மடக்குனா தான் பிரச்சனை வரும். ஆனால் நான் சொல்லிட்டேன், நான் ஆர்டர் போட்டேன், எல்லாம் சரியாயிடும், நடக்காது. பாடம் கற்றுக்குவாங்க கொஞ்ச நாள்லேயே. போக 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 இவர்கள் இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ சிவகங்கையில், கிருஷ்ணகிரி எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், மதிவேந்தனா அவர் மதியழகனா மதியழகன் கரூரில் நின்னார்ல. இல்லை கிருஷ்ணகிரியில் ஒரு எம்எல்ஏ தான், விஜயரேசன் மண்டலத்துலேருந்து வந்தாருங்க. அவர் குழந்தைங்களை கையில் பிடிச்சிக்கின்னு ஸ்கூல் போகிற பசங்களை, திமுக எம்எல்ஏ சார். ஆமாம், கையில் பிடிச்சிக்கின்னு 1 கிலோமீட்டர் பஸ்ஸே இல்லையா, ஆமாம் ஆமாம், அவர் கூடயே நடந்து போகிறாராம். 5 வருஷம் என்ன பண்ணி 5 வருஷம் முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சியாக நடந்தது, வெள்ளக்காரன் ஆட்சியாக நடந்தது. அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? அதே எம்எல்ஏ தானே இருந்தார், விட்டா மந்திரியாக இருப்பார், ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வேஷம் கட்டுறதுலாம் எதுக்கு? இந்த ஆட்சி சரியில்லை, அப்போ உங்கள் ஆட்சின்னு யாரும் கேட்கக்கூடாதான். அதனால் இந்த ஆட்சி பற்றி பேசு பாரு. பஸ்ஸே இல்லை 1 மாதம். அந்த அம்மா போய் பஸ் ஸ்டாண்டு திறந்து வைக்கிறாங்க. அம்மா இங்கே பஸ்ஸே நிற்கிறது இல்லை, எதுக்குமா பஸ் ஸ்டாண்டு திறந்து வைக்கணும் ஜனம் கேட்குது. நல்ல எங்கள் முதல்வர் அந்த 15 நாள் பஸ் வருமா? உங்கள் முதல்வர் தான் இருந்து தான் 5 வருஷம் இருந்தீங்களா, அப்போ ஏன் பஸ் வரல? பஸ் ஸ்டாண்டு வச்சாதான் பஸ் வந்து நிற்குமா? இப்போல்லாம் உடனே ட்வீட் வருது பார்த்தீங்களா? இன்னைக்கு கூட அந்த திருநெல்வேலியில் நடந்த இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக சிறப்பாக செயல்படும். இதுதான் அந்த சிறப்பு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், இன்றைக்கி இளைய தலைமுறை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜென்சி கூட்டம் போட்டுக்கின்னு அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஆக சிறந்த அறிவாளி மாதிரி ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு, ஒரு தம்பி ஒருத்தன் கண்ணாடி போட்டுக்கின்னு.
இதில் அந்த ஜென்சி கூட்டத்தில் இவங்க நினச்சி நான் ஜென்சின்னு உண்மையான ஜென்சி வந்துட்டான் உள்ளக. இவங்க தற்கொலை நினச்சவன் அவங்கள கேள்வி கேட்டுனுக்கிறான். 5-6 பாயிண்ட் வச்சு கேட்குறான். இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டு எங்களை தற்கொலைன்றீங்களே எப்படின்னோன்னா, அதாகப்பட்டது அப்படி இப்படி நாங்கள் நினச்சிருந்தா அன்றைக்கே பல விஷயங்களுக்கு கைது பண்ணியிருப்போம். ஃபேக்ட் செக்லாம் பண்ணி கைது பண்ணி இவர் இன்னும் டிஜிபி HOPF மாதிரி இவர் பேசினுக்கிறார். மருதாளராஜ் பார்த்தாரு, அங்கே மேட்ரு திரும்புது தப்பாயிடுன்ட்டு அவர் ஸ்டைலில் அதாகப்பட்டது 1964 எடுத்தால் தானே கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அவன் பயந்துருவான். ஆச்சாத்தி தெரியுமா அவனுக்கு? வாட்சாத்தி தெரியுமா? 64 தெரியுமா? மொழிப்போர் தெரியுமான்னு அவன் பயந்துருவான்ல. அப்படியே இழுத்துட்டு வந்து இதுதான் இன்னைக்கு ஜென்சி. இதுலேயும் ஒரு பையன், நாங்கள் ஏதாவது கேட்டால் நீங்கள் பழைய வரலாறு பேசுகிறீங்க, எங்களுக்கு பழைய வரலாறு வேண்டாம், இப்போ நாங்கள் உங்களை கேட்டால் ஏன் இதை பற்றி அப்போ உங்களுக்கு வரலாறு வேண்டாமா, அதை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டாமா, உங்களுக்கு வேண்டாமா, அதை வேண்டாமா? அது நாங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லணும். நாங்கள் தெரியிற இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். நீ சொல்கிற வரலாறுலாம் எங்களுக்கு தேவையில்லை, நீ எப்படி வரலாறு திசை திருப்புன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு தைரியமாக பேசுகிறான் அந்த பையன். பேசி நல்லா கேள்வி, அந்த கேள்விக்கு பதிலாக காணும். அது எப்படி வரும்? நாங்கள் என்னைக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கோம், பதில் வரும் வேறு மாதிரி வரும், பதில் தான் வரும். நீ கேட்ட கேள்விக்கு வர நீ சொல்கிறாங்க கரூரிலே நாங்கள் அன்றைக்கு இவர் யார் பறந்தாம ஏவா உள்ளூர் அரசியலே உங்களால் பண்ண முடியல. சேகர் பாபுகிட்ட பண்ணிவிட்டு இன்னைய வரைக்கும் சேகர் பாபு ஒன்றாலும் ஒன்றும் பண்ண முடியல. ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு? ஆராசா இவருக்கு நம்ம RS பாரதிக்கு கொடுக்கல. இல்லை, RS பாரதி இன்னும் கூட கேட்டு ஜனநாயக படுகொலை அது நடந்திருக்கு சார். ஆனால் இந்த மாதிரி இருக்குல்ல, இப்போ புதுசாக ஆள் இறக்குறாங்க, பேசக்கூடாது. பரந்தாமன் இவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் பரந்தாமன் நல்லா பேசக்கூடியவர், சப்ஜெக்ட் பேசக்கூடியவர், அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதுதான் இப்போ அந்த மாதிரி நபர்களை செய்தியாளர்கள் சந்திப்பு இந்த மாதிரி இறக்குறாங்க. அப்போ அவர் வந்து பரந்தாமன் என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கே வந்து இவர் கைது பண்ணியிருக்கோம் விஜயை, நாங்கள் பண்ணாமல் விட்டோம். என்னமோ இவங்க பார்த்து பிச்சை போட்ட மாதிரி சொல்கிறார். நீங்கள் கைது இல்லை, என்னென்ன வேலை பண்ணுமோ எல்லாம் பண்ணீங்க, அதை மீறி ஏதோ ஒரு தர்மம்ன்றதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏதோ ஒன்று நடந்தது, இவங்க பயந்து போய் ஓடினாங்க, அதெல்லாம் உண்மை. ஒருத்தர் தலைமறை ஆகிட்டார், ஒரு துண்டை காணும் துணியை காணும். அந்த கரூர் எல்லையிலேருந்து நாளாக பிரிஞ்சிட்டாங்க. நான் டெல்லி, நீ மதுரை, நீ நான் எங்கேன்னு உனக்கு கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் பனையூர் 4 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த கேப்பில் இவர்கள் போயிட்டு நைட்டு 2 மணிக்கு சிஎம், அதாவது கள்ளக்குறிச்சி சாவுக்கு போகல, எதுக்குமே போகல. அவருடைய சொந்த மாவட்டத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டப்போ போகல, எதுக்குமே போகல. இதுக்கு வந்துட்டார். சரி, கரெக்டு, 41 பேர் உயிரிழப்புன்றப்போ சிஎம் வர்றது கரெக்டு. வந்துட்டு ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே சிஎம் ஃப்ளைட்டில் வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த கேப் என்ன பண்ணுறது? அப்போ சினிமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சீட்டு பார்த்து நம்பர் பார்த்துலாம் உட்காரத்துக்கு முன்னாடி இந்த ரீல் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் இப்படி நிற்கிறாரு, இன்னொருத்தர் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேன். கேட்டிங்களாடா? ஏன்டா இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்றது காவல்துறை கிடையாதா? க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டு தெரியாதா? பண்ணுவேன். கேமராவா இருக்குது சார், எங்கே தெரில சார், 4 இடத்துல வச்சுக்கிறேன் சார், நீங்கள் எதையும் பார்க்காதீங்க, நீங்கள் அழுகுற மாதிரி அழுவுங்க. அது அவருக்கு சிரிப்பு வந்துச்சு செந்தில் பாலாஜி. உடனே அவரு அப்படின்ட்டார். ஏன்னா பேட்டா 1000 ரூபா கொடுத்தா 5000 ரூபா நடிக்கிறாப்புல அப்படின்னு. அவருக்கு இன்னும் செந்தில் பாலாஜி செயலில் தான் தெரியும், நடிக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப நடிக்க தெரியாது. அதனால் அவர் மிரண்டா. இவர் வந்து நாடகத்திலலாம் நடிச்சிருக்காரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ரசிகர் மன்ற தலைவர் அது வேற. அதனால் அவருக்கு நடிக்க தெரியுது, இவருக்கு சிரிக்க தெரியுது. அதனால் சிரிப்பை அடக்கிறதுக்கு அப்படின்ட்டாப்புல. அப்படியே இப்படின்னா கூட சேரன் படம் மாதிரி இருக்கும். சிரிச்சிங்க வச்சுக்கா, 360 டிகிரிலையும் கேமரா இருக்குது. அவராவது அழுகுறா, இவர் பாரு குலுங்கி அழுகுறா. டே குலுங்கி சிரிச்சேன்டா, அது சேரன் படம் பார்த்துறீங்களா, முதுகு காமிப்பாங்க அப்படின்னு அவர் அழுகுறாராம் அந்த பழைய படத்திலலாம். அந்த மாதிரி அவர் சீன் ஓகே, மெயின் பிக்சர் ஸ்டார்ட் அப்படின்னு சிஎம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம ரிப்போர்ட் இருப்பான்ல, இது பற்றி இந்த 40 பேர் ஓடி போயிட்டாங்கன்னா நினைக்கிறீங்க நீங்கள் அப்படி ஏண்டா கேளண்டா, காவல்துறைக்கு இதில் பங்கு இல்லையா? எத்தனை அதிகாரிகளை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க? இது என்ன அப்படிலாம் கேட்க மாட்டான். இது நம்ம விஜய்லாம் போயிட்டாங்களே, என்ன நீங்கள் தான் நடவடிக்கை, அது சம்மந்தமாக தான் நாங்கள் அது இப்படி. அப்புறம் இன்னொருத்தர் பாவம் கேட்டோன்னே நெஞ்சம் பதைத்து போய் துபாயிலேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி மறுபடியும் உடனே போயிட்டால, தடி விழுந்து எந்திரிச்சு ஓடி வந்து இந்த கமலாசன் ஒரு 10 ஓடி வரப்பில்லையா, அப்படியே விழுந்து எந்திச்சு ஓடி வந்து மைக்கில் முன்னாடி வந்து வன்மையாக கண்டிக்கிறேன், 41 பேர் உயிரிழப்பு என்பது என்னால் தாங்க முடியாது, என்னால் முடியவில்லை, நான் மறுபடியும் துபாய்க்கே போகிறேன் அப்படின்னு அவர் போயிட்டார்.
பேட்டி கொடுத்து துபாய் போயிட்டார். ஆமாம். துக்கத்தை அவரால் ரொம்ப தாங்க முடியல. இங்கே இருந்தால் நினைப்பு அதே வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு டாக்டருங்கள் பரிந்துரையின் பேரில் சூழ்நிலையை மாற்றுங்கள் அப்படின்னு துபாய் போயிட்டார். அதுக்கப்புறம் காலையில் ஒருத்தர் வந்து காப்பாற்றி விட்டார். மத்தியானம் இன்னொருத்தர் வந்து இன்னும் நல்லா செஞ்சு விட்டார். ஏன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அதனால் போலீஸை ஒரு திருப்பி விட்டார். இவர் அதிகாரிக்கும் போலீஸ் அக்கறை இல்லையான்னு கேட்டார். அதனால் இதாகிடுச்சு. ஆனாலும் நீங்கள் சும்மா இருந்தீங்களா? மறுநாளே அந்த பிரச்சனையை இதாக்கி ஒரு குழு, நான் நைட்டே அது பார்த்தீங்கன்னா ரிஷி பிண்டம் நான் தாங்காதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதாவது ஒரு குழந்தை பிறகுன்னா அது வந்து 10 மாதம் சுமந்து தானே கரு உருவாகி வளர்ந்து. ரிஷி பிண்டம் நான் தாங்காதுன்னா அந்த ஏலியன் மாதிரி இப்படின்னா இப்படி குழந்தை பிறந்துடும். அந்த மாதிரி இவர் உடனே ஒரு கமிஷன் அறிவிக்கிறார், அருணா ஜெகதீசன். உடனே அவங்க வந்து முதல்வன் பட அர்ஜுன் மாதிரி உடனே போயிட்டு கேமராலாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியா நடந்தது? அப்படி நீங்கள் சொல்லுவீங்களா? அது கேமரா வச்சு எடுத்துன்னுக்குறான். ஒரு விசாரணை கமிஷன் இப்படி எல்லாம் நடக்காது. விசாரணை கமிஷன் விசாரணை ஸ்டார்ட் பண்ணோம். சாட்சிகளை பதிவு பண்ணிட்டு அவங்கள வர வச்சு கேமரா முன்னாடி ப்ளஸ் அவங்க பேசுறதை டைப் பண்ணி இது பண்ணி சைன் வாங்கி இப்படி தான் சாட்சிகளை கலெக்ட் பண்ணுவாங்க. இவங்க அங்கேயே முதல்வன் பட பாணியில் அதெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. இதுதான்னா போக போக பார்த்தா கொடூரமாக போய்கிட்டு இருக்குது. முடிஞ்சிச்சுடா, விஜய்லாம் நினச்சிருப்பாப்புல நம்மளை ஆயுள் தண்டனை போட்டு அந்தமான் சிறைக்கு அமுச்சிடுவாங்கடா. புஷிலாம் அவ்வளோதான் என்ன நினச்சிட்டார். அவர் கண்ணு முன்னாடி வந்து கருப்பு துணி மாட்டி கயிறை மாட்டி தூக்குற மாதிரிலாம் அவர் கற்பனை பண்ணி அழுதுருப்பார். அதனால தான் தாடிலாம் ஸ்க்ரீன் ஷேவ் பண்ணுறது, தாடியை ஷேவ் பண்ணலையே. இப்படிலாம் நடந்திருக்கும். நம்மளை அவ்வளோதான்டா முடிச்சிட்டானுங்கடா, எந்த சிறையில் நம்ம வந்து தூக்கிலிட போகிறார்களோ அப்படின்னு அவர் ஆதவ யோசிச்சிருப்பார். இப்படியே டெல்லியிலேருந்து நம்ம அப்படியே ஏதாவது இந்த நாட்டுக்கு நாடு ஒப்பந்தம் இல்லாத நாடு இருக்குல்ல, ஏதாவது ஒரு நாட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு ரேஞ்சு கொண்டு போய் பண்ணாங்க. அதற்கு பிறகு அந்த கமிஷன் போட்டோன்னா முடியல. இப்போ கமிஷன்லாம் பத்தாது, சரி என்ன பண்ணலாம், கோர்ட்டில் ஒருத்தரை வச்சு வழக்கு போட வை. அவர் வேறு எதுக்கோ வழக்கு போடுறார். அதில் வந்து ஜட்ஜி வந்து கடுமையாக கண்டித்து எஸ்ஐடி போட்டு, இன்றைக்கி இருக்கிற உளவுத்துறை அதிகாரி அஸ்ரா கார்கை போட்டு எஸ்ஐடி தலைமை எஸ்ஐடி போட்டாலே அரெஸ்ட் பண்ணுறதுக்கான இதுதான். அப்படி இப்படி சார் 2 நாள் பண்ணி 3ஆம் நாள் இவரைப்படி அவரைப்படி புஷி நினச்சிட்டு இருப்பார். ஒரு இதுக்குள்ளே தலையை விட்டுக்குன்னு நம்ம மறைஞ்சுன்னுக்குறோம், யாருக்குமே தெரியாதுன்னு முதுகில் தட்டி எந்திரிங்க, எங்கேங்கிறேன், இங்கே தாங்கிறீங்க, கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள், செல்ஃபோனி எடுத்துகிட்டு போவீங்க, வாங்க அப்படின்னு. அப்போது கைதெல்லாம் நடந்திருக்கோம் உண்மையிலேயே. இன்னொரு பக்கம் அரசு அதிகாரிகளே ப்ரெஸ்ஸை பார்க்குறாங்க. அது வந்து எப்படின்னா அவங்களே தீர்ப்பு சொல்கிறாங்க. இந்த வழக்கானது எப்படி நடந்துச்சுன்னா, இவர்கள் வந்து இப்படி பண்ணாங்க, விஜய், அந்த காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிற புஷி ஆனந்து, இவங்கெல்லாம் தான் காரணம் அப்படி இப்படின்னு இவங்க ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் சிரிப்பாக இருக்குது. நான்லாம் அப்போல்லாம் பேசியிருப்பேன், என்ன இது, ஒரு பக்கம் இவங்க தீர்ப்பு சொல்கிறாங்க, இது எப்படி அந்த ஆணையத்துடைய முடிவையே இவர்கள் தீர்மானிக்கிறாங்களே, எப்படி இது ஆணையம் போட்டப்போ எப்படி எஸ்ஐடி போட முடியும், ரெண்டும் கிளாஷ் ஆகுமே, இது எப்படி, இது ஒன்றும் புரியலையேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கேப்பில் தான் அவர்கள் எஸ்ஐடி கேட்டு உச்சநீதிமன்றம் போகிறாங்க. சிபிஐ விசாரணை கூட கேட்கல. ஆமாம். ஆனால் வேறு சில ஹெல்ப்லாம் பண்ணி சிபிஐ விசாரணை உத்தரவிட்டாங்க. அந்த சிபிஐ விசாரணை எடுத்து படிச்சுன்னு அப்போலாம் நம்ம பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். விரிவாக ஜட்ஜி வச்சு செஞ்சு விட்டார். இப்போ நம்ம பேசின எல்லாத்தையும் அவர் அதில் சொல்லியிருந்தார். இவர்களுக்கு ஏதோ ஒரு இருக்குது போல், அதை தீர்த்துக்கிறதுக்கு அவரை அடிக்கிறதும், அவங்க வந்து டிஃபென்ஸுக்கு இவங்க அடிக்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. குறிப்பாக அந்த மக்களுக்கு தேவையில்லை. அந்த மக்களுக்கு தேவை நியாயம். தன் உறவினர்கள், தன்னுடைய குழந்தைகள், பெற்றோரும் அது யார் இறந்தாங்கன்றது அவங்களுக்கு தெரியணும். அடிப்படை உரிமை அது. அதற்காக நான் சிபிஐ விசாரணை உத்தரவிடுறேன். இந்த எஸ்ஐடி எப்படி போடுவீங்க? ஆணையம் போட்டால் பிறகு ஜட்ஜியாக இந்த வேலையை, அதுவும் டபுள் பெஞ்சு வந்து ரிஜெக்ட் பண்ணதில் சிங்கிள் ஜட்ஜி எடுத்து பண்ணுற, அது மாதிரி பண்ணவே கூடாது. இதெல்லாம் என்ன, இது சம்பந்தமாக விளக்கத்தை தரணும். பதிவாளர் அந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகிட்ட காமிச்சிட்டு எங்களுக்கு அனுப்பணும். போட்டாங்க. அப்புறம் ஒரு ஜட்ஜி போட்டு, அந்த ஜட்ஜி கீழே 2 அதே ஐஜியை தூக்கி போட்டு அதெல்லாம் நீங்கள் விசாரணையை கண்காணிக்கணும், எல்லாம் பண்ணணும். அதனால தான் ரிலீஃப் கிடச்சிது. நீங்கள் எந்த எண்டுக்கு அவங்கள கொண்டு போக பார்த்தீங்க, அந்தமான் சிறையில் உள்ளே போடுற அளவு கொண்டு போறீங்க. எதற்காக அழைத்தவரை சொன்னீர்கள், அழைத்து வரவில்லை, இது பண்ணால் எங்களை இழுத்து வந்திருக்கிறீர்கள் ரேஞ்சுக்கு எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போடுற கண்டிஷன் தான் அன்றைக்கி இருந்தது. மொத்தமாக போயிருப்பாங்க ஒரு 5-6 நிர்வாகிகள், விஜய்லேருந்து எல்லாரையும் வைக்கிறதா தான் இருந்தது. இன்னொரு பக்கம் பிரச்சாரம், அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அது இது ஆச்சா பூச்சா, அங்கே போய் மைக்கை போட்டு இந்த ஊடகங்களில் பேசுறது, விவாதங்கள்லாம் எப்படி போச்சு பார்த்தீங்கல்ல. கடைசியில் என்ன ஆச்சு,
இவர்கள் வந்து விஜய் கொலைகாரன்ற ரேஞ்சுக்கு கொண்டு போனாங்க. அவங்க போனாலே கரூர் மக்கள் இவர்களை தாக்கி விடுவார்கள் அப்படின்ற ரேஞ்சுக்கு இவங்களும் பயந்துட்டாங்க. எல்லாம் புதுசில் அரசியலுக்கு. இப்போ போனால் நம்மள ஏதாவது வச்சு செஞ்சுருவாங்க போல யாருமே அந்த சைடே தலை காட்டல. இதெல்லாம் நடந்ததில்ல. அதுக்கப்புறம் 2 பேர் அரெஸ்ட் வேறு பண்ணாங்க. மாவட்ட செயலர் அரெஸ்ட் மதியழகனை அரெஸ்ட் பண்ணாங்க. மதியழகனை அரெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு புஷி ஆனந்தையும் ஆதவையும் அரெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும்? முதல் குற்றவாளின்னு விஜயை சேர்த்து அரெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும்? என்னன்னா அதுக்குள்ளே காட்சிகள் மாறிடுச்சு. இவர்கள் பண்ண அங்கே மக்களுக்கு வந்து யாரை திட்டுறாங்க இவங்க? குமார் யார் இது அப்படின்னா, குமார் யாரை திட்டுறாங்க இவங்க? விஜயை திட்டுறது யார்? திமுக. திமுக ஒருத்தர் திட்டினா அவங்க நல்லவங்களா இருப்பாங்களே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்படி தானே போச்சு. ஆமாம். நீ என்னென்ன திட்டு இப்போவும் சொல்கிறேன், இந்த ஆட்சிக்கு எதிராக விமர்சனத்தை வைங்க, முறையான விமர்சனத்தை வைங்க, கரெக்டாக இருக்கும். ஆனால் எனக்கு என்னென்னு நீங்கள் இதை விட்டுட்டு வேறு வழிகளில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கைது நடவடிக்கைகள் அல்லது மக்கள் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. முறையான விமர்சனத்துக்கு செவி கொடுக்குறாங்களா இல்லையா? நேற்று சேர்க்கப்பட்டது வந்து கடுமையாக விமர்சனமாக எல்லா மட்டத்துலையும் போச்சு. ஆனால் உங்கள் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான அந்த விஷயம் நடக்கிறப்போ இது வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு. இந்த கில்லி சரத்குமார் அப்படின்னு அவர்கள் சொல்கிறவர் முன்னாள் நம்மளுடைய அமைச்சர் சரத்குமார் வந்து அந்த போதை மருந்து பயன்படுத்தினார்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு அந்த மேட்டர் எவ்வளோ பெருசாக. ஆமாம். அவர் விளக்கம் கொடுத்தாரு, அவர் மனைவி விளக்கம் கொடுத்தாங்க, மருந்து எழுதி கொடுத்த டாக்டர் விளக்கம் கொடுத்தாரு. எல்லாத்தையும் தாண்டி இல்லை இதான்னு பெருசாக கொண்டு போனாங்க. இது டிவி விவாதங்கள் கொண்டு போனாங்க. அந்த அளவுக்கு பேசினாங்க. விஜயபாஸ்கர் அன்றைக்கி ராஜினாமா பண்ண மேட்டரில் இவங்க போராட்டம் நடத்துகிறாங்க, மாணவர் அணிலாம். அன்றைக்கி விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணதில் அமுங்கி போச்சு. விஜயபாஸ்கர் வந்து காப்பாற்றி விட்டார் அன்றைக்கி. அது மாதிரி நேற்று இந்த எம்எல்ஏக்கள் பேர விவகாரத்தை நீங்கள் இந்த விஜயபாஸ்கரை சேர்க்கறதுனால ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்க. இல்லாட்டி அதுதான் பெரிய மேட்ரு. ஈடி உள்ள வர அளவுக்கு பெரிய மேட்ருங்க அது. அதனால் அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் நீ பண்ணணும். அதே மாதிரி நல்லதை பண்ணிட்டு போகும்போது போய்கிட்டே இருக்கணும். எம்ஜிஆர் பாணியில் ஓவராக திரும்பி பேசுனீங்கன்னா அவங்க அதை தூக்கிட்டு சுற்றுவாங்க. அவங்களுக்கு சின்னதாக கிடைச்சா போதும், காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதுக்கு தலையை கொடுத்துன்னு இருந்தீங்கன்னா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இறுதியாக அதிமுகவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இன்னும் வேலுமணி அண்ட் டீம் வந்து எதுவும் ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க. கடிதங்கள்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அடுத்து அவங்களுடைய மூவ் என்னவா இருக்கலாம்? அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்குரிய அரவணைப்போட அவர் பண்ணாத வரைக்கும் அதிமுகவில் குழப்பம் தீராது. ஒரு கட்சியிலேருந்து பல பிரச்சனைகளில் வெளியே போக தான் செய்வாங்க. மறுபடியும் திருந்தி வர்றாங்கன்னா நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்றதுக்கு அர்த்தம் என்னென்னா அவர்களுக்கு நம்பிக்கை தர்ற மாதிரி நடக்கணும். நீ வா இரு அப்படின்ட்டு அப்படியே இரு அப்படின்னா என்னங்க பார்த்துக்கலாம் சொல்கிறான் பார்ப்போம், இல்லைங்க மாவட்ட செயலாளர் பார்ப்போம், அப்படி இன்னும் 2 வருஷம் நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்துங்க, எங்களுக்கு நம்பிக்கை வந்தால் உங்களுக்கு பழைய போஸ்டிங் கொடுக்குறோம் அப்படின்னா மாவட்டத்தில் பெருசாக வளம் வந்த ஆட்கள் நீங்கள் 5 வருஷம் ஆட்சியில் இல்லாத பொழுதும் உங்களுக்கு பக்கத்துணையாக இருந்தவங்க 10 தோல்வி கிடைச்சாலும் அதில் வந்து துணிஞ்சி எடப்பாடி பழனிசாமி நின்னார்னா அது பக்கத்துணையாக இருந்தது இவங்க எல்லோரும் தான். சில பேர் இப்போ இவங்கெல்லாம் போயிட்டாங்க. அப்போ தளபதிகளை இழந்துக்கிட்டே இருந்துட்டு நீங்கள் என்ன படை வீரர்களை வச்சு படையை நடத்த போவீங்க? நீங்கள் கொண்டு வர ஆளெலாம் உங்களுக்கு ஆதரவாக ஆளெல்லாம் கொண்டு வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தால் அதெல்லாம் நடக்காது. ஒரு கட்சிக்கு முகம் இருக்கணும். அந்த கட்சியை ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ டிடிவி வெளியில் போனார், சசிகலா, ஓபிஎஸ் விவகாரம் இதெல்லாம் நடந்த பொழுது கூட இந்த கட்சி ஸ்ட்ராங்காக போனதுக்கு காரணம் இவர்கள் தான். இப்போ இவர்களையே நீங்கள் ஓரம் கட்டுறதுன்னு வெளிப்படையாக இன்றைக்கி பேசுகிறதுலாம் நடக்குது. எங்களுக்கு வந்து அந்த மாதிரி பொறுப்பெலாம் இல்லைன்னா நாங்கள் வந்து உறுப்பினராக இருந்துக்கணும் முடிவு பண்ணிட்டோன்ற அளவுக்கு தலைமைக்கு எதிராக பேசுறது இருக்குது. இது இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும்? நாங்களும் வெளியே போகிறோன்னு போகிறதுக்கு நடக்கும். இன்றைக்கி அவங்களுக்கு வேறு யோசனை இல்லை. வெளியே போகிறதா இல்லை கட்சிக்குள்ளே கட்சியை கைப்பற்றுவதா, இந்த குழப்பத்தில் அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணிலாம் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ பண்ணலாம், கட்சிக்குள்ளே இருந்தால் தான் பண்ண முடியும். வெளியே போயிட்டு நீ வேறு கட்சியில் சேர்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அது யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ சசிகலா வழக்கு போட்டிருந்தாங்க உரிமையல் நீதிமன்றத்தில். அந்த வழக்கு இன்றைக்கி இருந்தது. இது நான் தான் போயிச்சல என்ன சட்டப்படி நீக்கின தப்புன்னு. அவங்க எப்போ அந்த தனி கட்சி தொடங்கணும்னு முடிஞ்சிச்சு. ஓபிஎஸ்க்கும் அதே தான். அதனால் இவர்கள் அதை யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். இந்த குழப்பத்தெலாம் ஓடுது. இந்த குழப்பத்துக்கு ஏதாவது விடிவு வந்துச்சுன்னா அது எப்படி போய் முடியும்னு தெரியாது. ஒன்று கட்சியை கைப்பற்றி எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் பொதுச்செயலாளர் ஆகுவார்கள், அல்லது மொத்தமாக உடச்சிக்கிட்டு வெளியில் வருவார்கள். ஏதோ ஒன்று நடக்கும். அது என்னன்றது தான் அவர்களுக்குள்ள இல்லை குழப்பம். அதான் இது வரைக்கும் தீரல. ஏன்னா
பொதுச் செயலாளர் தான் வெயிட்டு. பொதுக்குழுவை கூட்டுறது அவைத்தலைவர் சொல்லி கூட்டணும். செயற்குழு கூட்டம் கூட்டினாங்களா? கூட்டலை. அப்போ பார்த்துங்க என்ன தடவை வருஷத்துக்கு 2 தடவை செயற்குழு கூட்டம் கூட்டணும். அந்த செயற்குழு கூட்டம் கூட்டினா அதில் கொஞ்சம் வேடிக்கை. சமீபத்தில் ஏதோ ஒரு தீர்மானம் ஏதோ கூட்டி தீர்மானம் ஏதோ போட்டுட்டு இருந்தா அதான் ஏதோ கூட்டினமா செயற்குழு தான் நினைக்கிறேன். செயற்குழு தான்ல. அதுக்கு அடுத்து இந்த வருட இறுதியில் பொதுக்குழு கூட்டணும். ஒருவேளை அது வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு பார்ப்போம் பண்ணுவோம் அப்படின்னு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் இது நல்லது இல்லைன்றது ஏதோ நடக்க போகுது, ஆனால் என்ன நல்லது இல்லைன்றது மட்டும் தெரியுது. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.